இன்றைக்கி வீடியோவில் ராகி கூழ் பார்க்கலாம். கொஞ்சம் ப்ரொசீஜர் பெருசு தான். நாள் காலையில் இந்த மாதிரி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ ராகி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சிடலாம். அப்புறம் நைட்டு இதை எடுத்து உன்னைக்கு ஃபுல்லாக ஊறட்டும். நல்லா நைட் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கும். அப்போ எடுத்து கேஸை நல்லா நீங்கள் கைவிடாமல் கிண்டி அதை கூலாக காய்ச்சணும். இங்கே பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அந்த தண்ணியே போதும். கொஞ்சமாக குருணை சேர்த்துக்கலாம், அரிசி குருணை. அது குதிரைவாளி குருணை சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா கலந்துக்கலாம். இது ராகி கஞ்சி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது. பட் இது கூலாக பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அதை புளிக்க வச்சு பண்ணுறது. இது பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கூழ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப 100% கேரண்டி வெயிட் லாஸ் ரெசிபி. நான் வாரத்தில் 3 நாள் இதை எடுத்துப்பேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். நைட்டு ஃபுல்லாக இதை திருப்பியும் நல்லா ஊற வச்சிடலாம். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் ஊறி. அதை எடுத்து கொஞ்சமாக தண்ணியும் மோரும் கலந்து உப்பு போட்டு பண்ணிக்கலாம். நான் எதுவுமே கலக்க மாட்டேன், ஜஸ்ட்டு ஒரு தண்ணி மட்டும் விட்டு உப்பு போட்டு சாப்பிடுவேன். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேணும்னா மேலே வெங்காயம் அதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். பட் தண்ணி ஊற்றி சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு 3 நாள் இது பண்ணி வச்சுட்டிங்கனாலே ஒரு 3 நாளைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.